ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காரில் உள்ள இந்த ஏபிஎஸ் பிரேக் ஓவர் ஹீட் ஆகி இப்படி தீப்பிடிச்சு எரியறதுக்கு முக்கியமான 3 காரணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இந்த பிரச்சனையை நீங்கள் சுலபமாக கடந்து போயிடலாம். அதில் நம்பர் 1, ஹில்ஸ் ஏரியாலேருந்து நம்ம காரில் கீழே இறங்கும் போது நம்ம தொடர்ந்து பிரேக் அப்ளை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்படி கண்டினியூஸாக பிரேக் பிடிக்காம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிடிக்கலாம். அப்படி ஒரு வேளை தொடர்ந்து பிரேக் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பிரேக் பேட் ஓவர் ஹீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் மறந்தும் கூட தண்ணி ஊற்ற ட்ரை பண்ணாதீங்க. இதனால் டிஸ்ட்ரிபியூட்டர் கிராக் ஆகி உடையலாம். அடுத்து நம்பர் 2, உங்கள் காரில் பிரேக் ஆயில் ஓஸில் ஏதாவது ஆயில் லீக்கேஜ் இருக்காங்கிறத எப்பவும் செக் பண்ணிட்டே இருங்க. இப்படி ஆயில் குறையிறதால பிரேக் பிடிக்காமலும் போகலாம், பிரேக் ஓவர் ஹீட்டாகவும் ஆகலாம். ஃபைனலாக நம்பர் 3, ஆல்ரெடி தெரிஞ்சு போயிருந்த பிரேக் பேடை சேஞ்ச் பண்ணாமல் தொடர்ந்து பயன்படுத்தினாலோ இல்லை பிரேக் டிஸ்க் ரூட்டர் பெண்ட் ஆகி பிரேக் பேடு தொடர்ந்து உரசிக்கிட்டே இருந்தால் நீங்கள் பிரேக் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வீல் சுத்தினாலே பிரேக் ஓவர் ஹீட் ஆகிடும். அதனால் எப்பவும் பிரேக் சர்வீஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா கார் வச்சிருக்க சில பேர் பிரேக் பேடோட கண்டிஷனை தெரிஞ்சுக்காம அலட்சியமாக விட்டுறாங்க. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அந்த தப்பை நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு நான் ரொம்ப நம்புறேன்.